ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 15ஆம் அத்தியாயம். உத்திஷா தாமரின் மன்னர், லங்காவின் ஆட்சியாளர் வீரதன்வா மற்றும் அசாம் மன்னர் புந்திரன் ஆகியோரை யாதவ படை வென்றது. ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார்: அரசனே, திக்விஜயனின் சாக்கில் பூமியின் பாரத்தை நீக்கிய பகவான் பிரத்யும்னரே அங்க தேசத்திற்கு சென்றார். அங்க தேசத்தின் பிரபு உள் அரண்மனையின் பிரபுவாக மட்டுமே இருந்தார். காட்டில் அலைந்து திரிந்தார். அங்கு யாதவர்கள் அவரை பிடித்தனர். மேலும் அவர் மகாத்மா பிரத்யும்னனுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கினார். உத்திஷ்தாமரின் ஒரிசா மன்னரான வலிமைமிக்க பிருஹத்பாகு பிரத்யும்னனுக்கு அதை கொடுக்கவில்லை. அவர் தனது வலிமையின் பெருமையால் போதையில் இருந்தார். பிரத்யும்னன் ஜாம்பவதியின் மகனான வீர சாம்பனை அவரை அடக்க அனுப்பினார். சூரியனை போன்ற பிரகாசமான தேரில் சாம்பன் கரத்தில் வில்லுடன் தனியாக சென்றார். நரேஸ்வரரே, மேகம் மலையை பனியால் மூடுவது போல நீலமலை நகரத்தை அம்புகளால் மூடினார். இவ்வாறு தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட தாமரா மன்னர் உடனடியாக தனது கரங்களை கூப்பி மகாத்மா பிரத்யும்னனுக்கு வணக்கங்களை செலுத்தினார். பின்னர் வங்காளத்தின் ஆட்சியாளரான மதமத்தரும் துணிச்சலான மன்னர் வீரதன்வனும் அக்ஷோஹினி படையுடன் யாதவ படையின் முன் போருக்கு வந்தனர். அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள். யாதவர்களின் சார்பாக பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தன் சந்திரபானு பிரத்யும்னனின் பார்வையில் வீரதன்வ படையை அம்புகளால் கிழித்தார். ஒருவர் கசப்பான வார்த்தைகளால் நட்பை துளைக்கிறார். யானைகளின் தலைகளில் இருந்து பிரகாசிக்கும் முத்துக்கள் அவற்றின் அம்புகளால் கிழிக்கப்பட்டு இரவில் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் சிதறுவது போல தரையில் விழுந்தன. பல தேர் வீரர்கள் விழுந்தனர். யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் பூசணிக்காய் துண்டுகள் போல விழுந்து அம்புகளால் தலைகளால் துண்டிக்கப்பட்டதாக தோன்றியது. ஒரு நொடியில் வீரதன்வாவின் படை இரத்த ஆறு போல மாறியது. இது துணிச்சலானவர்களின் மகிழ்ச்சியை அதிகரித்தது மற்றும் பயந்தவர்களை பயமுறுத்தியது. துண்டிக்கப்பட்ட தலைகளும் உடற்பகுதிகளும் கிரீடங்கள், காதணிகள், வளையல்கள் மற்றும் ஆயுதங்களுடன் ஓடிக்கொண்டிருந்தன. ஏனென்றால் அந்த நிலம் ஒரு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டதாக தோன்றியது. குக்ஷ்மாண்டா, உன்மத்த, வேதாள, பைரவர் மற்றும் பிரம்மராட்சசர்கள் மிகுந்த பலத்துடன் விரைந்து வந்து விழுந்த தலைகளை எடுத்து சிவபெருமானின் கழுத்தில் ஒரு மாலையை உருவாக்குவார்கள். முழு படையும் இவ்வாறு தோற்கடிக்கப்பட்ட போது வீரதன்வா வெளிப்பட்டு உடனடியாக தனது இடி போன்ற கதாயுதத்தால் சந்திரபானுவை தாக்கினார். கதாயுதத்தின் பலத்த அடி கிருஷ்ணரின் மைந்தன் சந்திரபானுவை மயக்கமடைய செய்யவில்லை. அவர் உடனடியாக கதாயுதத்தை எடுத்து வீரதன்வாவின் மார்பில் அடித்தார். கதாயுதத்தால் வலியும் மயக்கமும் அடைந்த வீரதன்வா வெட்டப்பட்ட மரம் போல தரையில் விழுந்தார். வாயிலிருந்த இரத்தத்தை வாந்தி எடுத்தார். 2 மணி நேரத்திற்கு பின்னர் அவர் சுய நினைவு பெற்றார். பின்னர் வங்கதேச மன்னர் பிரத்யும்ன மன்னரிடம் தஞ்சம் புகுந்தார். மன்னா, வீரதன்வா காணிக்கை செலுத்திவிட்டு தன் ஊருக்கு திரும்பிய பின்னர் வீரமிக்க பிரத்யும்னன் பிரம்மபுத்ரா நதியை கடந்து அசாமிற்கு சென்றார். மன்னர் பிம்பனை கைப்பற்றி யாதவ பிரத்யும்னன் காணிக்கையை பெற்று கொண்டு யாதவர்களுடன் காமரூபத்திற்கு சென்றார். காமரூப மன்னன் பண்டர மந்திரத்தில் வல்லவன். பிரத்யும்னனை எதிர்கொள்ள அவன் தனது படையை வழி நடத்தினான். அசாமியர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. அம்புகள், கோடரிகள், கதாயுதங்கள், ஈட்டிகள், வாள்கள் மற்றும் சக்திகள் பரிமாறப்பட்டன. மிதிலேஸ்வர மன்னரே, பின்னர் பேய்கள், அரவங்கள் மற்றும் அசுரர்களின் மந்திரத்தை வெளிப்படுத்தினான். பின்னர் குஹ்யகர்கள், கந்தர்வர்கள் மற்றும் பச்சை இறைச்சி மெல்லும் பேய்கள் போர்க்களத்தில் விரைந்து மீண்டும் மீண்டும் பல நூற்றுக்கணக்கான நெருப்பு தீப்பொறிகளை பொழிந்தன. ஒரு நொடியில் அரவங்கள் சீறி விஷத்தை உமிழ்ந்து யாதவ படையை தாக்கின. கழுதைகள் மீது ஏறிய வளைந்த பற்கள் மற்றும் நாக்குகளை கொண்ட கடுமையான பேய்கள் மனிதர்களை கசிந்து தப்பி ஓடுவதை காண முடிந்தது. சிங்க முகம் கொண்ட யக்ஷர்களும் குதிரை முகம் கொண்ட கிண்ணறர்களும் கரங்களில் ஈட்டிகளுடன்
கொல்லு கொல்லு என்று கத்திக்கொண்டே இங்கும் அங்கும் பாய்ந்தனர். அவர்கள் அலையத் தொடங்கினர். ஒரு நொடியில் வானம் முழுவதும் மேகங்களால் மூடப்பட்டது. அரசரே, காற்றினால் வீசப்பட்ட தூசியால் எங்கும் இருள் சூழ்ந்தது. போஜ மன்னர், விருஷ்ணி, அந்தகர், மது, சூரசேனர் மற்றும் தத்சர்ஹ வம்சங்களின் வீரர்கள் அந்த பெரும் போரில் பயந்தனர். யதுஸ்ரேஷ்டரே, வீரரான தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர். மிதிலை மன்னரே, பின்னர் இந்த பயத்தை போக்க வழியை அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பிரத்யும்னன் தனது தந்தை கொடுத்த வில்லை எடுத்து தனது அம்புகளால் சாத்வீக மகாவித்யை பெரிய அறிவியல் பயன்படுத்தினார். சூரியன் தனது கதிர்களால் மூடு பனியையும் மேகங்களையும் கலைப்பது போல பிரத்யும்னன் தனது அம்புகளால் பேய்கள், அரவங்கள், யக்ஷர்கள், அசுரர்கள் மற்றும் கந்தர்வர்களின் அடர்ந்த இருளை அழித்தார். அவர் தாமரையை ஊதி பூமியில் வீசுகிறார். அதேபோல் பிரத்யும்னன் தனது அம்புகளால் எதிரி மன்னன் பண்டுவை அவரது தேர் மற்றும் வாகனத்துடன் 2 மணி நேரம் வானத்தில் சுழலச் செய்து போர்க்களத்தில் வீசினான். மன்னன் சுயநினைவை இழந்ததும் தோற்கடிக்கப்பட்ட பிரத்யும்னனிடம் சென்று உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரை வணங்கி அவருக்கு 1,00,000 குதிரைகளையும் 10,000 யானைகளையும் பரிசாக கொடுத்தான். அங்கிருந்து எதுகுல நந்தன் தனது படையுடன் சோனநாத் மற்றும் விபாக்ஷா வியாஸ் நதிகளை கடந்து துணிச்சலான வில்லாளி பிரத்யும்னனின் நாட்டை அடைந்தான். கேகய நாட்டின் மன்னனான மகாபலி திருதகேது வாசுதேவரின் சகோதரியான ஸ்ருத்தகீர்த்தியின் சிறந்த கணவர். அவர் யாதவர்களுடன் இணைந்து மிகுந்த பக்தியுடன் பிரத்யும்னனை வழிபட்டார். அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செல்வாக்கை அவர் அறிந்திருந்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத பகுலாஸ்வ சம்பாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான விஸ்வஜித் காண்டத்தின் கேகய நாட்டின் மீது வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 15ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.